ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு ஏசாவை அழைத்து, என் நாவுக்கு ருசிகரமான உணவை நீ வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஈசாக்கு ஏசாவின் இடத்துல சொல்லும் போது, வேட்டையாட ஏசா என்ன பண்ணிடுறாரு? கிளம்பிடுறாரு. இந்த சங்கதியை அந்த அம்மா ஈசாக்கினுடைய மனைவி பார்த்துட்டு, இந்த ஆசீர்வாதம் நான் ரொம்ப நேசிக்கிற யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? மந்தையில போய் நல்ல இளம் கன்றாய் பிடித்து அதை ஈசாக்கினுடைய நாக்கு பக்குவத்துக்கு ஏற்றாறு போல் சமைத்து அதை யாக்கோபினுடைய கரத்திலே கொடுத்து, நீ போய் என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை வாங்கி விட்டு வா என்று சொல்லி நல்ல ஒரு செம்மறியாட்டு தோலை யாக்கோபினுடைய தோளின் மீது போட்டு அனுப்புகிறார். ஈசாக்கு இப்ப உள்ள கூப்பிட்டு, அதுக்குள்ள கிடைச்சிருச்சா? கர்த்தர் வாய்க்க பண்ணி விட்டாரா இதை? மகனே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் யாக்கோபு அந்த மாட்டுக்கறியை ஆட்டுக்கறியை சமைச்சு என்ன செய்யறாரு? நைஸா போறாரு. என்னதான் வயசாகி கண்ணு தெரியாட்டியும் காது நல்லா கேக்குது ஈசாக்குக்கு. என்ன குரல் மட்டும் யாரு மாதிரி இருக்குது? யாக்கோபு மாதிரி தெரியுது. ஆனா நீ ஏசான்னு சொல்லிட்டு வர்றியே, கொஞ்சம் பக்கத்துல வா சாமி. வர்றாரு, தடவி பாக்குறாரு. நல்லா ரோமம் இருக்குது. ஏன்னா ஏசாவுக்கு உடம்பு முழுக்க முடி. தடவி பார்த்தோன்னா ஓகே ஏசாதான் போல அப்படின்னு நல்லா தன் நாக்கு ருசியா. இந்த மனைவிக்கு தெரியும் இந்த ஆளு எப்படி சமைச்சா நல்லா நாக்க துருத்திக்கிட்டு சாப்பிடுவாருன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த அம்மா சமைச்சு கொடுத்தவன நல்லா சாப்பிட்டுட்டு மனசார யாக்கோபை ஏசா என்று நினைத்து, மூத்த மகன் என்று நினைத்து மனசார என்ன செய்யறாரு? இப்ப ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? உன்னுடைய அண்ணனை நீ என்ன செய்வ? உன் அண்ணனுக்கு எஜமானாக நீ இருப்பாய். அதாவது ஏசாவுக்கு எஜமானனா யார் இருப்பா? யாக்கோபு. யாக்கோபுடைய சந்ததி இருக்கும் என்று என்ன செய்யறாரு? ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். பின்பாக எல்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுட்டு யாக்கோபு போன பிறகு கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குது, அதை போட்டு சமைச்சு ஏசா எடுத்துட்டு ஈசா கிட்ட வந்து கூப்பிடுறாரு. ஐயோ மகனே, இப்பதான் நீ வர்றியா? இப்பயும் தம்பி என்ன பண்ணிட்டான்? இப்ப உன்னை ஏமாத்திட்டான். நீ வர்றதுக்கு முன்னாலேயே உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுவிட்டு போய்விட்டான் மகனே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு என்ன செய்யறாரு? கண்ணு தெரியாத ஈசாக்கு கதறாரு. அப்ப ஏசா என்ன பண்றான்? அழுது கண்ணீர் வடிக்கிறான். அதான் வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதா எனக்கு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு என்ன செய்யறான்? அழுகிறான். அப்பொழுது ஈசாக்கு மறுபடியும் பாவம் ரொம்ப அழுகிறானே அப்படின்னு ஆறுதல் படுத்தும்படியாக மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னது? உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இறங்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்திலே இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவா என்று ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? வழங்குகிறார்.